ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. வாரத்தில் 2 முறை மட்டுமே இந்த ஒரு பொருளை சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோயுமே சரியாகும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பாரம்பரியமான ஒரு உணவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த உணவுல எண்ணற்ற கால்சியம் சத்துக்கள், இரும்பு சத்துக்கள் இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எலும்பு பலவீனம், எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இதை எல்லாத்தையுமே சரி செய்யும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வைக்கும். உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றும். மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும். ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தி புது ரத்தம் உடம்புல நல்லா ஊறும். உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். உடல் வலி, உடல் சோர்வு, உடல் உஷ்ணம் இதை எல்லாத்தையுமே சரி செய்யும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பாரம்பரியமான உணவு என்னன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு மளிகை கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். சோளத்தில் நிறைய வகைகள் இருக்குது. வெண்சாமரை சோளம், சிவப்பு சோளம், வெள்ளை சோளம், பழுப்பு நிற சோளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நம்ம இன்னைக்கு இந்த வெள்ளை சோளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து, கால்சியம் சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, கொழுப்பு சத்து, மாவுச்சத்து, இன்னும் நிறைய விட்டமின் இ, பி, ஏ, கரோட்டின், தயமின், நயசின், மக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், அஸ்காரிக் அமிலம் இப்படி நிறைய சத்துக்கள் இருக்கு. இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த பாரம்பரியமான உணவை நம்ம எப்படி செய்யறதுன்னு முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறமா அது என்னென்ன நோய்களை தீர்க்கும் அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த வெள்ளைச்சோளம் கடலையெல்லாம் இருக்குல்ல, அதை நம்ம ஊற வச்சு தானே சாப்பிடுவோம். அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால இதை நம்ம ஊற வைக்கணும். முன்ன நாள் இரவே, அதாவது மறுநாள் நீங்கள் சாப்பிட போறீங்க அப்படின்னா முன்ன நாள் இரவே என்ன பண்ணணும்னா தேவையான அளவுக்கு சோளம் எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது இது வீட்டில் ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஒரு முறை தண்ணி விட்டு அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஊற விட்டுருவோம். கிட்டத்தட்ட 8லிருந்து 12 மணி நேரம் இந்த சோளம் ஊறணும். இப்போ இதை நம்ம காலையில் பார்க்கலாம். 12 மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை இப்போ தண்ணி நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் சேர்த்துக்கணும். அப்படியே வேக வைக்கக்கூடாது. மிக்சியில் சேர்த்துட்டு ரவை மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். தண்ணிலாம் அதிகம் சேர்க்காம இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும் கொரகொரப்பா. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நோய் பதம்னு சொல்லுவாங்கள்ல, அரிசியை உடைச்சா 2ஆக வரும்ல, அந்த மாதிரி நோய் பதத்துக்கு. அப்போதான் ஈஸியாக வெந்து வரும். அடுத்ததான் இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை கரைச்சிக்கங்க. அதுக்கு அடுத்ததான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். சரியா 1 கப் சோளத்துக்கு 7 கப் தண்ணி சரியாக இருக்கும். சில பேர் குக்கரில் செய்வாங்க. குக்கரில் செய்கிறது சரியான முறையே கிடையாது. முக்கியமாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, உடல் எடை அதிகரிப்பு இருக்கிறவங்க குக்கரில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். எந்த ஒரு ஆரோக்கியமான பொருளும் நம்ம குக்கரில் செய்து சாப்பிடும்போது அதில் இன்னும் வாயுத்தன்மையை அதிகரிக்க செய்யும். இதனால வாத நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அதனால மேக்ஸிமம் குக்கர் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் சமைங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ இந்த தண்ணீர் ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம வச்சிருக்கிறதா சேர்த்துட்டு கைவிடாமல் உடனே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் முன்னாடியே தண்ணியில் லைட்டாக கரைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சில பேர் உதிரியாக அப்படியே சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி சேர்த்தாலும் ஒன்றோட ஒன்று கூடி டக்குன்னு கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அது நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். இதை ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் நம்ம சாதம்லாம் வேக வைப்போம்ல, அதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு அடிக்கடி ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. நல்லா வேகட்டும், இருக்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம சாதம்லாம் அழுத்தி பார்த்தா எப்படி வெந்திருக்குமோ அதே மாதிரி தான் அந்த பதத்துக்கு வெந்திருக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிதமான சூட்டில் இருக்கும் போதே அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ ஜோராக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த சோளத்தை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த சோளத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து நம்முடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவுது. வெள்ளை சோளத்தை சாப்பிட்றதுனால நம்மளுடைய ரத்தம் நல்ல சுத்தமாகவும் கொழுப்பு இல்லாமல் ஆரோக்கியமாகவும் நம்மளால இருக்க முடியும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றும். உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராகவே சாப்பிட்லாம். இதில் இருக்கக்கூடிய அந்த மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்து எலும்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க அந்த எலும்பு வலுவடைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்பு தேய்மானத்தையும் சரி செய்யும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நல்ல ஒரு திடமான அருமையான சிறந்த உணவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காமல் பார்த்துக்கும். தினமுமே சர்க்கரை நோய்க்காரங்க இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் அதிகப்படியான நார்ச்சத்தும் மாவுச்சத்தும் இருக்கிறதுனால இதை சாப்பிடும்போது
விரைவில் செரிமானம் அடைய உதவுது. இதில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து நம்மளுடைய உணவு மண்டலத்தை சுத்தம் செய்யும். மினரல் மற்றும் இரும்பு சத்து, மெக்னீசியம், கால்சியம் மற்றும் காப்பர் சத்து இதில் இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் சுழற்சி முறையில மாற்றங்களை ஏற்படுத்தி உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியை தந்து உடலை நல்ல வலுப்பெற செய்யும். முக்கியமா இதுல இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து உடல் எடையை கட்டுக்குள்ள வைக்கும். அதிகப்படியான கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகரிக்கும். இதனால ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலி, உடல் சோர்வு இதை எல்லாத்தையுமே சரி செய்யும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ நான் தினமுமே சாப்பிடலாம், இல்லை வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.